ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெட்சாய்ஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏவுக்கு உண்டான ஃப்ரீ மாடல் எக்ஸாம் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு உண்டான தேர்வு நமக்கு இந்த வாரம் 7வது தேர்வு முடிவடைந்த நிலையில் அதற்கு உண்டான விடை குறிப்புகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6 தேர்வுகளுக்கு உண்டான விடை குறிப்புகளும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு 7க்கு உண்டான வினா விடைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொதுத்தமிழ்லேருந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 100 பொதுத்தமிழ்லேருந்து, அடுத்த 100 பொது அறிவிலேருந்து பார்க்கக்கூடியது. நம்ம இன்றைக்கி பொதுத்தமிழ்லேருந்து உள்ள ஃபர்ஸ்ட் 100 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. இலை அப்படின்னா நமக்கு தாவர உறுப்பு, இலை அப்படின்னா மெலிதல், இலை அப்படின்னா நமக்கு நூல் இலை. அப்போ நமக்கு இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்த கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல். அடுத்த கொஸ்டின், பிழையற்று தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி. மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். அடுத்த கொஸ்டின், வலுவற்ற சொல்லை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, ஒட்டடை. அடுத்த கொஸ்டின், கல்லாமை ஒளிக எனும் பொருளில் வரும் தொடர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் விளைவு தொடர். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் அறிதல். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமிழிக்கல். அடுத்த கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல உவமை கூறக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை. அடுத்த கொஸ்டின், தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். அடுத்த கொஸ்டின், சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. அடுத்த கொஸ்டின், அருந்துணை பிரித்தெழுதுக. அருந்துணைங்கிறத நம்ம எப்படி பிரித்தெழுதணும்? அருமை கூட்டல் துணை. அடுத்த கொஸ்டின், உன் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு பி, உண்டாள். அடுத்த கொஸ்டின், வேர் சொல்லை வினையற்றமாக மாற்று. பாடு அப்படின்னா நமக்கு ஆன்சர் பாடி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. ஆன்சர் நமக்கு சி, அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அடுத்த கொஸ்டின், சொல்லும் பொருளும் பொறுத்துக. கொடியனார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் மகளிர், இசை அப்படின்னா புகழ், மறுப்பு அப்படின்னா கொம்பு, மால்வரை அப்படின்னா பெரிய மலை. அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரினை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, கு ஃபுல் ஸ்டாப், ஆண்டாள் கமா எண் 45 கமா காமராஜர் தெரு கமா திருவள்ளூர் ஃபுல் ஸ்டாப். இது வந்து நமக்கு வந்து ஒரு அட்ரஸே முகவரியே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், மரபு வலுவை காண்க. நமக்கு ஆன்சர் குயில் கத்தும். அதுதான் தவறானது. குயில் நமக்கு என்ன செய்யும்? கூவும். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. நமக்கு ஆன்சர் சாம்பர் அப்படின்னா அறை. அடுத்த கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுமரத்தாணி போல. அப்போ அதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் அதாவது கரன்சி நோட் அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் நமக்கு பணத்தாள். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வீரமாமுனிவர் தமிழ் பற்றினால் தைரியநாதர் என பெயர் சூட்டிக்கொண்டார். இரண்டாவதாக, பரமார்த்த கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார். 3, வீரமாமுனிவர் தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். இதுல எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதற்குரிய வினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஐய வினா. அடுத்த கொஸ்டின், சிரம் அப்படின்னா நமக்கு தலை, கடல் அப்படின்னா பறவை, இலை அப்படின்னா நமக்கு செடி, விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
4 3 2 1. அடுத்த கொஸ்டின், இவை மூன்றன் நாமம் கெடக்கேடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்பம். அடுத்த கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதில் நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4ஆவதா உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ். நா அப்படின்னா கொடு, அதாவது நா அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், நாவு. அடுத்த கொஸ்டின், சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. நமக்கு யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யானையோட கூட்டு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யானை கூட்டம். அடுத்த கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பு அப்படின்னா நமக்கு ஆன்சர் கம்பங்கொல்லை. அடுத்த கொஸ்டின், ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இணை ஒப்பு அப்படின்னா ஆனலாஜி. இணை ஒப்பு அப்படின்னா நமக்கு ஆனலாஜி. முரண்படு மெய்மை அப்படின்னா நமக்கு ஆன்சர் பாரடாக்ஸ். சொல் முரண் அப்படின்னா ஆக்சிமோரன். எதிரிணை இசைவு அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஆன்டிதீசிஸ். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் 2 4 1 3. அடுத்த கொஸ்டின், ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, வனவியல். அடுத்த கொஸ்டின், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் திருக்குறள். அடுத்த கொஸ்டின், தமிழை தலைக்க செய்த செம்மல் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள். அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. நமக்கு இதுக்கு ஆன்சர் 1 மற்றும் 4 என்னன்னு பார்த்துடலாமா. முல்லைக்கு தேர் தந்தது மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. அடுத்து, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இந்த 2 தான் நமக்கு சரியானது. அடுத்து, விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உச்சது உரைத்தல். அடுத்த கொஸ்டின், மாணவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மானாம்பதி. அடுத்த கொஸ்டின், சரியான அகர வரிசையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி, அண்ணா அணை தலை மன்னா. அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, அவர்கள் நன்றாக படித்தனர். அடுத்தபடியா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. த்ரெட் அப்படின்னா நமக்கு ஆன்சர் நூல். லூம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தறி. ஸ்டிச் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தையல். டையிங் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சாயம் ஏற்றுதல். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 1 4 2. அடுத்த கொஸ்டின், தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றியது. இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986ஆம் ஆண்டில் பெற்றார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இவரை பற்றின தவறான விடை. அடுத்து, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கேட்குறாங்க. கொடு கோடு. கொடு அப்படின்னா நமக்கு தருதல். கோடு அப்படின்னா நேராக வரைதல். அடுத்த கொஸ்டின், வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்கன்னு கேட்குறாங்க. பாடு அப்படின்னா நமக்கு ஆன்சர் பாடியவன். அடுத்து, இணை எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட், ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இரண்டாவதாக, 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். அடுத்து, இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3மே நமக்கு சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், வன்தொடர் குற்றியலுகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நாக்கு வகுப்பு. அடுத்த கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். வின் அப்படின்னா நமக்கு மீன், வின் மீன். அடுத்து, தமிழ் அப்படின்னா நமக்கு மொழி, தமிழ் மொழி. நூல் அப்படின்னா வெளி, நூல் வெளி. நீதி அப்படின்னா நூல், நீதி நூல். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 1 4 3. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி சிறுதேர். அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. நமக்கு ஆன்சர் ஏ டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். அடுத்த கொஸ்டின் சரியான விடையை கண்டறி. அக்ரோனி அப்படின்னா நமக்கு ஆன்சர் உளவியல். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. களவழி 40 அப்படின்னா நமக்கு புறப்பொருள். முதுமொழி காஞ்சி நிலையாமை. நாலடியார் வேளாண் வேதம். ஏலாதி 6 மருந்து. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 1 2 3. அடுத்த கொஸ்டின் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் டேஷ் என்னும் வழக்கு இக்குறளில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுக்க. நமக்கு ஆன்சர் பண்புடைமை. அடுத்த கொஸ்டின் மயங்கோலிகள் லகரம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாமேல் பற்களின் அடியை தொடுதல். அடுத்து லகரம் அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். அடுத்து ரகரம் அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொடுதல். அடுத்து ரகரம் அப்படின்னா நாவின் நுனி மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுதல். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 4 2 1. அடுத்த கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு நகமும் சதையும் போல இதனுடைய உவமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒற்றுமை. அடுத்த கொஸ்டின் தமிழ் எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட் வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து. இரண்டாவது சேர பாண்டிய மண்டலங்களில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி கால 11ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கிடைத்த கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, அதாவது அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தேர்வு எழுதுக. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா நமக்கு அதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காப்பிய இலக்கியம். அடுத்த கொஸ்டின் படித்து வந்தான் இது எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் வினை எச்சம். அடுத்து வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம். ஆன்சர் வாசல். கமலம் கஞ்சம் முளரி பங்கை இச்சொற்கள் எதனை குறிக்கும்? நமக்கு ஆன்சர் தாமரை. அடுத்த கொஸ்டின் கூச்சு காரணம் கொடுத்திருக்காங்க, சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி. கூச்சு ந ந ந இவை மூன்றும் மயங்கோலி எழுத்துக்கள். காரணம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, கூச்சும் சரி காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின் நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நமக்கு ஆன்சர் நமன் கூட்டல் இல்லை. அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மகிழ். அடுத்து குரில் நேரில் பிழையான சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கெண்டை கொண்டை. அடுத்த கொஸ்டின் பொருந்தா இணையை கண்டறிக. ஆன்சர் இந்திரன் செங்கழுநீர். டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து கட்டுரையை படித்தான் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் வேற்றுமை தொடர். அடுத்த கொஸ்டின் கலைச்சொல் அறிக. கடைசி அப்படின்னா நமக்கு ஆன்சர் நற்பண்பு. அடுத்து கீழ்கண்ட பத்தியினை படித்து 66 முதல் 70 வினாக்களுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பத்திய வாசிக்கலாமா? கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளில் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது கொடுத்திருக்காங்க. இதற்குரிய வினாக்கள் பார்த்தலாமா? கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றனர். நமக்கு ஆன்சர் பி கம்மியர்.
அடுத்து கப்பலின் முதன்மை உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் எரா. அடுத்து பருமல் எனப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் குறுக்கு மரம். அடுத்து கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருளை எழுதுகன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி மரப்பிசின். அடுத்த கொஸ்டின் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் மொழி சொற்களை உயிர் என்று சொல் இடம்பெற்ற நூல். நமக்கு ஆன்சர் ஏ தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிகன்னு கேட்குறாங்க. மோனோலிங்குல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஒரு மொழி. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க கலைச்சொற்கள்ல இருந்து. எகிஸ்ட்ரியம் அப்படின்னா குதிரை ஏற்றம், லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு, விக்டரி அப்படின்னா நமக்கு ஆன்சர் வெற்றி, சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 4, 3, 1, 2. அடுத்த கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடர்க்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று டேஷ் தெரியும் குமரனுக்கு. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் அந்நியர் எதிர்ச்சொல் தருக. ஆன்சர் நமக்கு சி உறவினர். அடுத்து விடை வகையை கண்டறிதல். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது நமக்கு ஆன்சர் டி வினா எதிர்வினாதல் விடை. அடுத்த கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. கொள் கோல். கொள் அப்படின்னா நமக்கு வாங்கு, கோல் அப்படின்னா புறங்கூறல். அடுத்த கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட வேண்டும். ஆன்சர் நமக்கு சி இல்லை என்றால். அடுத்த கொஸ்டின் நிறுத்தற்குறிகளை அறிக. ஆன்சர் நமக்கு பி உயர்திணை கமா அக்னிணை என இருவகை திணைகளை அறிவோம். ஃபுல் ஸ்டாப். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கரெக்டான ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை கண்டறிக. நமக்கு ஆன்சர் பி கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. அடுத்த கொஸ்டின் இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள். ஆன்சர் ஏ ஏமாற்றம். எங்கு நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் முடியரசனுக்கு வழங்கப்பெற்றது. ஆன்சர் டி பரம்பு மலை. 84வது கொஸ்டின் ஓதலிர் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல். ஆன்சர் சி முதுமொழி காஞ்சி. 85வது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாறு மாற்று. மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனாரின் காலத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 1930 டு 1959. அடுத்த கொஸ்டின் ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். ஜீபோப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் எர்த்துவம் தமிழ் படுத்துக. ஆன்சர் ஏ நாங்குல் புழு. அடுத்த கொஸ்டின் சரியான கலை சொல்லை தேர்ந்தது. ரீஃபார்ம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சி சீர்திருத்தம். 91வது கொஸ்டின் சொல் இரு பொருள் தருக. சொல் அப்படின்னா நமக்கு நெல்னும் அர்த்தம் உண்டு, பதம்னும் பொருள் உண்டு. அடுத்து புலிக்கட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலிக்குட்டி அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் புலி பராள். அடுத்து அறத்துப்பால் குரல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 380. அடுத்து 94வது கொஸ்டின் குன்றேறி யானை போர் கண்டவற்றால் ஊமை கூறும் பொருள் தெரிக அப்படின்னு கேட்காங்க. நமக்கு ஆன்சர் பாதுகாப்பு. 95வது கொஸ்டின் புரவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. புரவலர் அப்படின்னா அதற்குரிய எதிர்ச்சொல் நமக்கு ஆன்சர் இரவலர். அடுத்து கீழ்கண்ட பத்தியினை படித்து 96 to 99 உண்டான விடைகளுக்கு நம்ம சரியான விடையளிக்கணும். பத்திய வாசிக்கலாமா? காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகிலிருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது.
அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரற்ற மொழிதல் எனும் அணியாகும். இதனை ஸ்லைடே என்றும் கூறுவர். இப்பத்தியில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்காங்க. நமக்கு ஆன்சர் பி, ஸ்லைடே அணி. அடுத்து இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் செங்கல்பட்டு. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும். அடுத்து இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம், ஆன்சர் கால், பி. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஊர். என்ன உயிரெழுத்துக்கு முன்னால் நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா ஓருங்கிறதா வரக்கூடியதா இருக்கும். உயிர்மை எழுத்து அப்படின்னா நமக்கு ஒருன்னு வரக்கூடியதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொதுத்தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின் பார்த்துடலாம். பொதுத்தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இனி பொது அறிவில இருந்து 100 கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொது அறிவில் உள்ள 100 கொஸ்டின் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் ஏ, ஹிப். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 1 தவறு, 2, 3 மற்றும் 4 மட்டுமே சரியானது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தலாமா? டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது. சிறிய தலையை உடைய அர்மேனிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா கிமு 1750க்கு பிறகு அழிவுற்றது. இந்த 3மே நமக்கு சரியானது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையினை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இதில் கரெக்டான ஆன்சரே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? நிக்கோலோ டி கான்டி. அதுக்கு நமக்கு ஆன்சர் தேவராயர், அதாவது 2ஆம் தேவராயர். அடுத்து டோமிகோ பயல், கிருஷ்ணதேவராயல், பெர்னோனுன்ஸ், அச்சுதராயர், அப்துல் ரசாக், 1ஆம் தேவராயர். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4, 3 என்னெல்லாம் அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்தி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுக்குறாங்க? தாதாபாய் நவ்ராஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார். 2வது, தாதாபாய் நவ்ராஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தபடியாக 4வது, லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். அடுத்ததான் நமக்கு 3வது ஆன்சர் வரக்கூடியது, கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். அப்போ நமக்கு இதற்குரிய ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின், ஒரு ஒப்பீடுக கொடுத்துருக்காங்க, அதாவது பொறுத்துக தான் பார்த்துடலாமா? விதி 53, மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. விதி 352, தேசிய அவசர நிலை. விதி 76, இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம். விதி 75, பிரதமர் நியமனம். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3, 6, 18, 72. அடுத்த எண் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 360. அடுத்த கொஸ்டின், ஏ மற்றும் பி ஆகிய 2 குழாய்கள் முறையே 12 நிமிடங்கள் மற்றும் 15 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 3வது குழாய் சி 6 நிமிடங்களில் முழு தொட்டியை காலி செய்யும். ஏ மற்றும் பி தொடக்கத்தில் 5 நிமிடங்கள் திறந்து வைக்கப்பட்டு பின்னர் சியும் திறக்கப்படும். தொட்டி எந்த நேரத்தில் காலி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 3, 1/2, அதாவது 3.5 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின், எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் ஏயின் அடுக்கு 3 மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் 2 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது மீச்சிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு. அடுத்த கொஸ்டின், ஒரு மதிப்பு காண்க கேட்டிருக்கிறாங்க. 0.441 இன்ட்டு 0.441 மைனஸ் 0.559 இன்ட்டு 0.559 பை 1 மைனஸ் 0.882. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1.000. அடுத்த கொஸ்டின், இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி நாராயணன். அடுத்த கொஸ்டின்,
இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்த கொஸ்டின், தினைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கனி மேதாவியார். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது உண்மையான கூற்று அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது. இது நமக்கு தவறான ஆன்சர். அடுத்து, சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் நமக்கு அரிக்கமேடு. அடுத்த கொஸ்டின், சமூக வளையங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, சமூக சமத்துவமின்மை. அடுத்த கொஸ்டின், ஒரு விரிவாக்கம் செய்ய கேட்டிருக்காங்க. TIIC அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் சி, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் லிமிடெட். அடுத்து, வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு. 118வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பது என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி. அடுத்த கொஸ்டின், மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர்? நமக்கு ஆன்சர் டி, ஹெரோடோடஸ். அடுத்த கொஸ்டின், ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, கோடை மற்றும் குளிர்காலம். அடுத்த கொஸ்டின், சிவந்த மண் கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா எனப்படும் கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஷாஜஹான். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் நேர அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மக்கள் நல அரசு. 124வது கொஸ்டின், மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு விதிகள் 25 to 28. 125வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1994. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்குமே கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆடம் ஸ்மித்துக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செல்வ இலக்கணம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்னா அதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல இலக்கணம். அடுத்து தூசு ஹிக்கிஸ் மற்றும் RGD ஆலன், அதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமநோக்கு வளைகோடு. அடுத்து EH சேம்பரைன், இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு முற்றுரிமை போட்டி. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, 3142. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம், அதாவது CACP அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 128வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தலைவர் அவங்களுடைய குழு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. காகா கலைகர் அப்படின்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. சாக்சா அப்படின்னா பழங்குடியினர் முன்னேற்றம். மண்டல் அப்படின்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. ஜஸ்டில் அப்படின்னா AK மாத்தூர், அதாவது 7வது ஊதிய குழு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4132. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, 1954. 130வது கொஸ்டின், ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, IP அரங்கசாமி ராஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, மருது பாண்டியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவதற்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தூங்காமை, கல்வி, துணிவு. அடுத்த கொஸ்டின், ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. புலவர்களும் அவர்களுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மருதனார் அப்படின்னா
குறுங்குடி நெல்லை, வங்கனார் அப்படின்னா ஆலங்குடி புதுக்கோட்டை, காடனார் அப்படின்னா இடைக்காடு குமரி, கந்தரத்தனார் அப்படின்னா ஓரக்கடம் ஷங்காய். அடுத்து CN அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்காரி, எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள், ஓர் இரவு, குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல், நீதிதேவன் மயக்கம், இராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல், நல்ல தம்பி, மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின், ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி 85. அடுத்த கொஸ்டின், இசட்மோர் சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதமானது? ஆன்சர் டி 12.47%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 2200 ஆனது ABC ஆகியோருக்கு 1/3:1/4 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது எனில் கொடுக்கப்பட்ட தொகையினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1200, 800, 600. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டது. A 1200, B 800, C 600. அடுத்த கொஸ்டின், 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய 3 கனசதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனசதுரம் செய்தால் அதன் மொத்த புறப்பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? 5762, 6627, 5914, 6568, 4493. மேலே உள்ள எண் தொகுப்பில் அனைத்து எண்களிலும் முதல் மற்றும் 3ஆம் உறுப்புகளை இடமாற்றி கிடைக்கும் புதிய தொகுப்பில் உள்ள 3ஆம் சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 6568. அடுத்த கொஸ்டின், தந்தை மற்றும் மகனின் வயதின் கூட்டுத்தொகை மொத்தம் 50 ஆண்டுகள். 6 வருடத்திற்கு முன்பு இவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகையானது அச்சமயத்தின் தந்தை வயதின் 2 மடங்காக உள்ளது. தற்போது தந்தை மற்றும் மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி 42 ஆண்டுகள் 8 ஆண்டுகள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை காண்க. அதாவது ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, அதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 சதுரங்கள். அடுத்து 85வது அகில இந்தியாவை தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பீகார். அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்றியே ஈவி ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாளர். காரணம், அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின், காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பமும் வராது என வள்ளுவர் கூறுகிறார். இதற்கு நமக்கு ஆன்சர் டி பிறவி துன்பம். புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. அடுத்து கிபி 1961ஆம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 30 நிலையான ஏக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1950 மார்ச் 15ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பி மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின்படி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக
இந்தியாவை நம்ம அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ KM முன்ஷி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது? நமக்கு ஆன்சர் ஏ பகுதி 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஆவார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டி சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி கவுன்சில் தீர்மானம் 1921. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ மிரள் திறனோட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹலிஃபாக்களில் இருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி இல்துமிஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தொடரில் பொருத்தமற்ற உறுப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது REAR BEAR TORELEAR. இதில் நமக்கு பொருத்தமற்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா TORE. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறியீட்டு மொழியில் கம்ப்யூட்டர் என்பதை PMOCRETU என்று எழுதினால் மூமென்ட் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. EDOMTNEM. அதாவது ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறியீட்டு மொழியில் 725 என்பதை there are trees என்றும் 273 என்பது trees are big என்றும் மற்றும் 426 என்பது all are green என்றும் குறிப்பிடப்பட்டால் ட்ரீஸ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின், M மற்றும் N ஆகிய இரு எண்களின் மீப்போவ மற்றும் மெய்ச்சீம ஆனது முறையே 6 மற்றும் 210 உள்ளது. மேலும் M + N = 72 எனில் 1/m + 1/n சமமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி 2/35. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கல்லூரியில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளின் விகிதம் முறையே அதாவது 5:7:8. பின்பு அதை 40%, 50% மற்றும் 75% முறையே சீட்டுகளை உயர்த்தினால் கிடைக்கும் புதிய இருப்பிடங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 2:3:4. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6% 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனிவட்டி தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ரூபாய் 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை அரசியலமைப்பில் இருந்து நீக்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி வங்காளதேசம். அடுத்த கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நமக்கு ஆன்சர் டி ஜனவரி 9. கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சி சேலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஹேமடைட். அடுத்து, பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர்? ஆன்சர் உஸ்தாத் அலி. அடுத்த கொஸ்டின், நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை. ஏனென்றால் நான் அதை தேடாமலேயே அது என்னிடம் வந்தது. காரணம், அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றி கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தவறு ஆனால் பி சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1937 ஆண்டில் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை
நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 படி கீழ் வருபவர்களில் யார் அதன் தலைவராக இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. சாட்சார் குழு அப்படின்னா எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள், பெசல் குழு வங்கிகளை கண்காணித்தல், அபிஜித் ஜென்மன் குழு நீண்டகால உணவு கொள்கை, அபித் ஹீசன் குழு ஆன்சர் சிறு தொழில்கள். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் 1, 4, 3, 2. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஷ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நமக்கு ஆன்சர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அடுத்து, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ராமலிங்க அடிகள். அடுத்த கொஸ்டின், டேஷ் துணிக கர்மம் துணிந்த பின் டேஷ் என்பது இலக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். நமக்கு ஆன்சர் சி, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார். நமக்கு ஆன்சர் பி, நவில்தோறும் நூலையும் போன்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக. ஆன்சர் நம்ம கரெக்டாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதலில் மங்கை, இரண்டாவது மடந்தை, அடுத்த அறிவை, அடுத்து தெரிவை. அடுத்த கொஸ்டின், மருங்குவண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கண் விழித்தோழ்கி நடந்தாய் வாலி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் காணல் வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1916. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நீதி கட்சி. அடுத்த கொஸ்டின், வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது. ஆன்சர் பி, பகுத்தறிவு சட்ட ஆளுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1991ஆம் ஆண்டு மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை. ஆன்சர் பி, புதிய தொழிற்கொள்கை. அடுத்த ஒரு பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. 1997 சமத்துவபுரம், 1998 நமக்கு நாமை திட்டம், 2006 வருமுன் காப்போம் திட்டம், 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, ஸ்மைல். அடுத்த கொஸ்டின், பசரநடை கைவந்த வள்ளலார் வைதாலும் வளவின்றி வையாறு என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர். அடுத்த கொஸ்டின், எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு ஆன்சர் சி, பல்வந்த் ராய் மேத்தா குழு அறிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு கட்சி முறை உள்ள நாடு பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர். ஆன்சர் பி, சுவாமி தயானந்தா சரஸ்வதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆன்சர் சி, அரசியல் கல்வி புகட்டுவதற்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வஞ்ச மனத்தான் பழிச்சேக்கும் பூதங்கள் 5 அகத்தே நகும் இதில் வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, போலி ஒழுக்கம். அடுத்த ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 72 வகுத்தல் 2 ஹோல்ஸ் பவர் 4 இன்ட்டு 36 இன்ட்டு 6 பவர் ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப் ஈக்குவல் 6 அடுக்கு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இன்ட்டு 12,960 வகுத்தல் 10. இதில் அந்த கேள்விக்குறியாக என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, 6ஓட பவர் என்னன்னு அந்த இடத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 13. அடுத்த கொஸ்டின், ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 22% குறைவு. அடுத்து,
ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்களில் ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 10 வீதம் 10 கிலோகிராம் தக்காளி வாங்கினார். இந்த 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோகிராம் தக்காளி நசுங்கிவிட்டது. வாரத்தின் மீதமுள்ள 4 நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 8 வீதம் 15 கிலோகிராம் தக்காளி வாங்கினார். வாரம் முழுவதிலுமே 1 கிலோகிராம் தக்காளி ரூபாய் 20 வீதம் விற்பனை செய்கிறார் எனில் அந்த வாரத்தின் அவரது லாபம் மற்றும் நட்டம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு லாபம் தான் அவருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 960. அடுத்த கொஸ்டின், ரூபாய் 5000 ஆனது 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியில் கொடுக்கப்படுகிறது. முதலாம் ஆண்டு 8% மற்றும் 2ஆம் ஆண்டு 10% மற்றும் 3ஆம் ஆண்டு 12% என்ற வட்டி விதத்தில் வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டு வட்டி முடிவில் கிடைக்கும் வட்டி என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1652.8. அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வக வயல்வெளியின் உட்புறமாக 5 மீட்டர் அகலமான நடைபாதை உள்ளது. வயல்வெளியின் நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். நடைபாதையின் பரப்பளவு 500 மீட்டர் ஸ்கொயர் எனில் வயல்வெளியின் நீள அகலங்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி 15 மீட்டரும் 45 மீட்டர். அடுத்து 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 16 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 529க்கு ஒரு வேலையை செய்ய ABC ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏயும் பியும் சேர்ந்த அவ்வேலையினை 19/23 பகுதியை செய்வார்கள். பியும் சியும் சேர்ந்த அவ்வேலையை 8/23 பகுதியை செய்வார்கள் எனில் ஏ பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 345. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாளை மறுநாள் புதன்கிழமையாக இருந்தால் இன்றிலிருந்து 50 நாட்களுக்கு முன்பு வாரத்தின் நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி ஞாயிறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வச்சு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. பாக்டீரியா வயிற்று கடுப்பு சிஜிலா இனங்கள், குடல் நோய் காய்ச்சல் சால்மோனெல்லா டைஃபி, கக்குவான் இருமல் போர்டெல்லா பெர்டுலஸ், அடித்தொண்டை அலர்ஜி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பைதில்ஸ். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 4132. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? அப்போஸ்பெரி அப்படின்னா ஸ்போரோபைட்டிலிருந்தே நேரடியாக கேமிட்டோபைட் உருவாவது. அடுத்து அப்போகேமி அப்படின்னா கேமிட்டோபைட்டிலிருந்தே நேரடியாக ஸ்போரோபைட் உருவாகுது. பேர்த்ரோகார்பி அப்படின்னா கருவுறாமல் பழம் உருவாகுது. பேர்த்ரோஜெனிசிஸ் அப்படின்னா கருவுறாத முட்டைசுகளிலிருந்து கரு உருவாகுவது. அப்போ நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் 4123. அடுத்த கொஸ்டின், ஒரு சிறந்த உயவு பொருள் பின்வரும் பண்பை பெற்றிருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி கால்சியம் சயனமைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளுடைய மாதிரி தேர்வான 7க்கு உடைய விடை குறிப்புகள் பார்த்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.